அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். அதில் தேர்ட் அப்ளிகேஷன் வோல்டேஜ் ஃபாலோவர். திஸ் இஸ் ஃபார் சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் வோல்டேஜ் ஃபாலோவர். இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. இந்த 2 இன்புட்டில் ப்ளஸ் அப்படிங்கிறது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு, மைனஸ் அப்படிங்கிறது இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இந்த இன்புட் சிக்னல் நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்போ இன்புட் சிக்னலை நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணோம்னா அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னல் சேமாக இருக்கும். இன்புட்டில் என்ன சிக்னல் அப்ளை பண்ணுறோமோ சேம் அதே சிக்னல் அவுட்புட்லேயும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய சிக்னல் ஏசி சிக்னல் இப்படி இருந்தது அப்படின்னா அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னல் சேம் இதே மாதிரி வேவ் ஃபார்மில் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அவுட்புட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு இன்புட் வித்தவுட் எனி ஃபீட்பேக் ரெசிஸ்டர். எந்த ஒரு ரெசிஸ்டரையும் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணவே இல்லை. அவுட்புட்டை டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், இன்புட் சிக்னலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். See the first point. Voltage follower can be defined as when the output of the operational amplifier circuit follows the input of the operational amplifier directly. So both the input and output voltage are the same. This circuit does not supply any amplification. As a result, voltage gain is equivalent to 1. It is also known as unit gain, buffer and isolation amplifier. அப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வோல்டேஜ் ஃபாலோவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டைரக்ட்லி கனெக்டட் டு இன்புட். அவுட்புட் என்ன பண்ணியிருக்கோம், டைரெக்டாக இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் வித்தவுட் எனி ஃபீட்பேக் ரெசிஸ்டர். அண்ட் ஆல்சோ இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்புட் சிக்னல் நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம், நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்போ நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் நம்ம சிக்னல் அப்ளை பண்ணோம்னா சேம் சிக்னல் அவுட்புட்டில் கிடைக்கும். தேர்ஃபோர் இன்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ். Therefore, இந்த இடத்துல என்ன கிடையாது, there is no any amplification. இன்புட் சிக்னலும் அவுட்புட் சிக்னலும் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. அப்போது there is no any amplification. இந்த இடத்துல amplification ப்ராசஸே நடக்கலை. லாஸ்ட்டாக இதோட வோல்டேஜ் கெயின் என்ன எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1. வோல்டேஜ் கெயின் ஆஃப் தி வோல்டேஜ் ஃபாலோவர் இஸ் ஈக்குவல் டு 1. வோல்டேஜ் கெயின்னா என்ன, அதோட வேல்யூ 1 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்கள், வோல்டேஜ் கெயின் ஆஃப் வோல்டேஜ் ஃபாலோவர். அப்போ வோல்டேஜ் கெயினோடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். இதோட அனதர் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + RF by RI. இந்த ஒரு ஃபார்முலாவை எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எழுதியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து இந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ஃபாலோவர்லேயும் இன்புட் சிக்னல் எங்கே அப்ளை பண்ணுறோம், நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் என்ன வோல்டேஜ் கெயின் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ சேம் ஃபார்முலாவை நாம் இந்த வோல்டேஜ் ஃபாலோவர்லேயே என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜும் சேம். அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வோல்டேஜ் கெயினோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1. இதோட அனதர் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா voltage gain equal to 1 plus RF divided by RI.
இதில் RF அப்படிங்கிறது ஃபீட்பேக் ரெசிஸ்டர், RI அப்படிங்கிறது இன்புட் ரெசிஸ்டர். இந்த வோல்டேஜ் ஃபாலோவரில் ஃபீட்பேக் ரெசிஸ்டரே இல்லை. See the diagram. இதில் பாருங்கள், அவுட்புட்டை நம்ம இன்புட்டோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் வித்தவுட் எனி ரெசிஸ்டார். இதில் ரெசிஸ்டார் யூஸ் பண்ணாமையே அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைரெக்டாக இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை, ஃபீட்பேக் ரெசிஸ்டார் இல்லை. தேர்ஃபோர் ஃபீட்பேக் ரெசிஸ்டார் வேல்யூ என்னது, 0. அப்போ இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டார் அப்படிங்கிற இடத்த 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ 0/RI this is also equal to 0. அப்போ 1 + 0 அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வோல்டேஜ் கெயின் ஈக்குவல் டு 1. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வோல்டேஜ் கெயின் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. Anyway, it is also known as unit gain, அதாவது voltage follower also known as unit gain, buffer and isolation amplifier. Second point பாருங்க, voltage follower is a non-inverting amplifier with unit gain. Output voltage is equal to input voltage. ஸோ இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் சிக்னல் எங்கே அப்ளை பண்ணுறோம், நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்போ அவுட்புட்டில் சேம் சிக்னல் கிடைக்கும். தேர்ஃபோர் வோல்டேஜ் கெயினோட வேல்யூ ஈக்குவல் டு 1. ஏன்னா இன்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ். தேர்ஃபோர் வோல்டேஜ் கெயினோட வேல்யூ என்னது, 1. நெக்ஸ்ட் பாருங்க, as the circuit has high input impedance and low output impedance, it can be used as a impedance matching device between a high impedance source and a low impedance load. அப்போ இதில் இன்புட் வந்து ஹை இன்புட் இம்பிடன்ஸாகவும் அவுட்புட் வந்து லோ அவுட்புட் இம்பிடன்ஸாகவும் இருக்குது. தேர்ஃபோர் திஸ் டிவைஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் டிவைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.